இனிய காலை வணக்கம். நீங்க கேள்வி கேட்டிருந்தீங்க, கர்மாவ உடனே தீர்க்கணும். அதுக்கு என்ன பண்றது? அப்படின்ட்டு. அதாவது அந்த அந்த வார்த்தை, அதாவது கர்மாவ தீர்க்கணும் என்ன பண்ணணும்? அப்படின்னா ஒண்ணு. அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருப்பேன் நிச்சயமா. அதுக்கு ஒரு பதில் இருக்கு. ஆனா, உடனே தீர்க்கணும் அப்படின்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? உடனே. அத கேட்ட உடனே எனக்கு அது வந்து மிகப்பெரிய ஒரு இதுவா இருந்தது. ஸோ, அதனால அதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப கர்மாவ தீர்த்துடலாம். உடனே தீர்த்துடலாம். ஆனா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உடனே அத தீர்க்கிறதுக்குரிய, உடனே அத போக்குறதுக்குரிய ஆற்றலும், திறனும், அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய திறனும் நம்மகிட்ட இருக்கா? அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அது எந்த மாரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்மகிட்ட ஒரு காயம் பட்டிருக்கு, ஒரு வலி இருக்கு, ஓகேங்களா? அத குணப்படுத்தணுன்ட்டு நம்ம மருத்துவரையோ, எங்கேயோ அணுக போறோம்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னா, "உடனே இத எடுத்து விடுங்க எனக்கு இத" அப்படின்றீங்க. அவரும் நீங்க எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணாலும் நீங்க கேட்கறதால என்ன பண்ணுவாரு, சில டாக்டர், சில இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா டாக்டருமே ஒரே மாரி இருக்க மாட்டாங்க. சிலர் கண்டிப்பா நம்ம இதிலேயே பார்த்துருப்போம். பாரபட்சமே இல்லாம வந்து அந்த அடிப்பட்ட காயத்தின் மீது, புண்ணு மீது வந்து அப்படியே அழுத்தி உள்ள எடுப்பாங்க. எப்படி இருக்கும் உங்களுக்கு? அந்த அடிப்பட்ட புண்ணுல ஒருத்தர் வந்து கைய வச்சு அப்படியே நீங்க ஒட்டனேன்னு சொல்ற அந்த ஒரே காரணத்தினால வந்து உடனே உங்களுக்கு வந்து அப்படியே அழுத்தி எடுத்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? உயிரே போயிடும். "யோவ் யோவ் கம்முனு இருயா, அந்த வலி நான் இப்படியே கூட வச்சுக்கிறேன். ஆனா நீ அழுத்தி எடுக்கிறேன்ற பேர்ல அழுத்தி இது பண்ற பார்த்தியா? சிகிச்சை பண்றது அத விட இதுவா இருக்கு." அப்படின்ற மாரி தானே இருக்கும். ஸோ அதனால கேட்கிறேன். உடனே அத நம்ம நீக்கணும் அப்படின்னா, அத தாங்கக்கூடிய பக்குவமும், அந்த வலிய பொறுத்துக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு ஆற்றலும் நமக்கு இருக்கா? அப்படின்றது தான் இங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஷயம். ஸோ அப்போ அத முதல்ல நம்ம வர வச்சுக்கணும். எத? பக்குவத்த, அந்த தாங்கக்கூடிய ஆற்றல. அத தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். கர்மாவ நம்ம எதுக்கு சேர்த்தோம்? எதனால சேர்ந்தது கர்மாவ? அப்படின்னு பார்த்தா, யாருமே நமக்கு வந்து ஆஃபர்ல குடுத்துட்டு போல கர்மாவ. இட்ஸ் ஃபுல்லி நம்பளோட நாம செஞ்சதனுடைய விளைவு தான் அது. யாருக்குமே வந்து கடவுள் வந்து, "இந்தா நீ இத வச்சுக்கோ, அத வச்சுக்கோன்னு" குடுக்கல. அவர் குடுத்தது ஒண்ணே ஒண்ணு தான். தற்சுதந்திரம். ஃப்ரீ வில். அத ஒழுங்கா பயன்படுத்தின உயிர்கள் உயர் நிலையில இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கு. சித்தர்களாகவும், யோகிகளாகவும், கடவுளராகவும், தேவர்களாகவும் பல பல ஃபார்ம்ல வாழ்ந்துட்டுருக்கு. அந்த தற்சுதந்திரத்த தன் போக்குல ஏதோ தானோன்னு பயன்படுத்தின உயிர்கள், அறியாமையில பயன்படுத்தின உயிர்கள் தான் வந்து இப்போ பிறவி எடுத்து வாடிக்கிட்டு இருக்கு. அது யாருன்றது எடுத்துக்காட்ட தேவையில்ல. அஃப்கோர்ஸ் நாம தான். ஓகேவா? ஸோ அப்போ அவர் எல்லாருக்குமே ஒரே சீரான ஒண்ணத்த தான் குடுத்தாரு, தற்சுதந்திரத்த. புரியுதுங்களா? அத தவிர்த்து இந்த உயிர்களுக்கு நல்ல கர்மாவையும், அந்த உயிர்களுக்கு மோசமான கர்மாவையும்லாம் அவர் குடுக்கல. அது அவருடைய டிசைனே கிடையாது. அவர் கருணையே இதுவானவர்ன்றது தான் உண்மை. ஸோ அப்படி இருக்கிறப்போ, இந்த கர்மாவ சேர்த்தது நம்பளுடைய அறியாமை தான். நம்பளுடைய அறிதான். ஸோ அப்போ எப்படி கர்மாவ கழிக்கிறது? அப்படின்னு பார்த்தா, இது நம்பளோட அறியாமை இருள். ஆணவ இருள்னால சேர்த்தது. ஓகேங்களா? ஸோ அப்போ அதுக்கான ரெமிடி எது அப்படின்னு பார்த்தா, அஃப்கோர்ஸ் அருள் மட்டும் தான். ஓகேவா? இருள வந்து அருள வச்சு தான் இருள போக்க முடியும். ஸோ இப்போ அதுக்கு நாம என்ன பண்ணணும்னு பார்த்தா, கண்டிப்பா அருள குடுக்கறது, அருள நல்கக்கூடியவன் ஒரே ஒருத்தன் தான். யாருன்னா இறைவன் தான். அறியாமை, அதாவது அறியாமைன்றது இதுதான், அது இக்னோரன்ஸ் தான். ஸோ அந்த இக்னோரன்ஸ்க்கு இதுவானது எதுன்னா, நாலேட்ஜ், ஞானம். ஸோ அந்த ஞானத்தின் வடிவமா, ஞானத்தை நல்கக்கூடியவன் யாரு? யாருன்னு உங்களுக்கே தெரியும். ஞானமே வடிவானவனால தான் ஞானத்த வழங்க முடியும். ஸோ அப்போ நமக்கு அந்த ஞானத்த வழங்கக்கூடிய இறை தான் நமக்கு தேவை. ஓகேங்களா? அவர் வந்து நான் வந்து இறைன்றது எல்லாத்துக்குள்ளயும் இருக்கு, எல்லாமாவும் இருக்கு. ஓகேங்களா? அத வந்து நான் வந்து குருமார்கள் தான் நான் சொல்றேன். குருமார்கள் தேவையில்லையா? அப்படின்ற மாரி நீங்க கேட்கலாம். அப்படின்னு நான் சொல்ல வரல. குருமார்களும் தேவைதான். குருமார்களே ஒரு வகையில இல்ல. அவங்களுமே இறை நிலையில அடைஞ்சுட்டாங்க. ஓகேங்களா? ஸோ வழிகாட்டிகளும், இறைவனும் தான் நமக்கு மெயினா தேவை. ஏன்னா அவங்க கிட்ட தான் அருளுன்றது கிடைக்கும். மத்தபடி இந்த உலகியல் விஷயத்துல வழிகாட்டுறவங்க கிட்டலாம் போனா பொருள் தான் கிடைக்கும் நமக்கு.
அது என்ன சொல்றது? அது ஒண்ணுமே நம்மள கர்மாக்கு தான் வழிவகுக்கும். கர்மான்றது எப்ப தீரும், எப்ப போகும் அப்படின்னு பார்த்தா, இறைவன் அந்த ஒரு புரிதல், அந்த ஒரு ஞான தெளிவு வந்தா தான் அது போகும். ஸோ, அப்போ அந்த ஞான தெளிவ நம்ம அடைஞ்சு, புரிஞ்சு அதோட சிங்க் ஆறதுக்கு நமக்கு இறைவன் தேவை. ஏன்னா, இறைவனால மட்டும் தான் அத குடுக்க முடியும். ஏன்னா, அவன் தான் அதுக்கு வடிவா இருக்கான். அதனால. ஸோ, அப்போ இறைவனோட நம்ம எப்ப சிங்க் ஆக முடியும் அப்படின்னு பார்த்தா, அவனோட தன்மை என்ன? அவன பத்தி நாம புரிஞ்சுக்கணும். ஆனா, அவனெல்லாம் பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம நம்பள பத்தி தெரிஞ்சுக்கணும். தன்னை அறிதல் ரொம்ப அவசியம். நான் யாரு? நான் எதனால ஆக்கப்பட்டேன்? என்னுடைய தன்மை என்ன? நான் இந்த உடலா? இல்ல இந்த உடல தாண்டுன உயிரா? ஆன்மானா என்ன? ஆன்மா தான் நான்னா, அப்போ ஆன்மாவினுடைய தன்மை என்ன? அது எப்படி இருந்தது? அது எதனால இங்க வந்தது? அதோட இது என்ன? அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் நாம அறிந்து கொள்ளுதலும், அந்த அறிஞ்சு கொண்டு அத நம்மளுடைய வாழ்க்கையில பொருத்தி பார்த்து அனுபவம் பெறுதலும் தான் தன்னை அறிதல். ஏன்னா தன்னை அறிதல்ன்ற வார்த்தையே ரொம்ப ஒரு பயங்கரமான வார்த்தை அப்படின்னு நினைச்சுக்க வேணாம். ரொம்ப எளிமையானது. ஏன்னா, தன்னை அறிந்திட தனக்கோர் கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். திருமூலர். அது மட்டுமா சொன்னாரு? இன்னொரையும் சொன்னாரு. என்னன்னா, தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானி, முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பர், பின்னை வினையை பிடித்து பிசைவர். முன்னாடி இருந்த வினையையும் எடுப்பாங்க. பின்னாடி வரப்போற இதுக்கப்புறம் வரப்போற இதையும் இது பண்ணிடுவாங்க. ஆல்ரெடி இருக்கிற முடிச்சு போட்டிருக்க தெரியாத அந்த கர்மாவையும் அவிழ்ப்பாங்க. இதுக்கு மேல சேர்ந்திருக்கு பார்த்தீங்களா? அத புடிச்சு பெசஞ்சு அதாவது கர்மாவ அவங்க புடிச்சு பெசைவாங்க. இப்போ கர்மா நம்மள புடிச்சு பெசஞ்சிட்டு இருக்கு லிட்டரலி. இத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் எப்ப நடக்கும்னா, தன்னை அறிந்திட. ஓகேவா? தன்னை அறிந்திட இது நடக்கும். முழுசா அந்த பாட்டையும் சொல்லி முடிச்சிடணும். ஏன்னா, இது பாதியில விட்டா இதாயிடும். ஸோ, ஏன்னா அதிலேயே பதில் இருக்கு. அது எப்போ நடக்கும்னா, சென்னியில் வைத்த சிவனின் அருளாலே. ஸோ, சென்னியில எங்கேயோ இல்ல. சென்னியில நம்மளுடைய சிரசுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு இறைய நாம என்னைக்கு புரிஞ்சு, அதோட நாம அறிஞ்சு, அது கூட சிங்க் ஆறோமோ, அது ரொம்ப தூரத்துலலாம் இல்ல ப்ரோ. அங்க இருக்கு, இங்க இருக்குலாம் இல்ல. இங்க இருக்கு. ஓகேவா? எங்க இருக்கிற உன்னோட நாம அத என்ன சொல்றது? அத உற்று நோக்குறதுக்கும், அத கவனிக்கிறதுக்கும் எவ்வளோ நேரம் ஆயிட போகுது? இல்ல எவ்வளோ இதாக போகுது? இல்ல அதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஒதுக்குறதுல என்ன தப்பாயிட போகுது? ம். அதனால தான் எப்பவுமே வள்ளலார் சொல்லுவாரு, "சிற்சபையின் கண்ணே கவனம் வைக்க" அப்படின்ட்டு. புருவ மத்தியில் கவனம் வச்சிருக்கிறது தான் அப்படி சொல்றாரு. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த இடத்துல கவனம் வைக்கிறதும், இறைவன் நாமத்த சொல்லிக்கிட்டே இருக்கிறதும், இறைவன அந்த இடத்துல வச்சு வாழ்த்துறதும், வணங்குறதும் தான் நமக்கு தெளிவ குடுக்கும். இது எப்படின்னா, ஓ! அப்ப நான் அவர வாழ்த்துனா அவர் எனக்கு தெளிவு குடுப்பாரா? அப்ப அவருக்கு புகழ்ச்சினா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. அந்த மாரி இல்ல. அத செய்யலன்னா நாம அறியாமையில இருக்கோம். ஒருவேள உங்களுக்கு அறியாமைய உங்களால போக்கிக் கொள்ள முடியும். இத செய்யாமலே போக்கிக் கொள்ள முடியும்னா, அஃப்கோர்ஸ் பண்ணுங்க. இது எல்லாரோட அனுபவம், என்னுடைய அனுபவம் சேர்த்து நான் சொல்றேன். உயர் ஞானிகள் சொன்ன சென்னியில் வைத்து சிவனின் அருளால் தான் அவங்க கர்மாவிலிருந்து விடுபட்டவங்க சொன்ன வார்த்தை எல்லாமே இதுதான். ஓகேங்களா? ஸோ அப்போ நாம என்னன்னா, கர்மாவ வேற வழியில போய் பண்ணலாம் அப்படின்னு வைக்கிறதே கர்மா தான். கர்மாவ ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது விதியே மதியாகி வந்து கொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு பிளான் போட்டு இது நடக்குதா? இத நோக்கி இத பண்ணிடலாம் அப்படின்னு நீ நெனப்ப பாத்தியா? அது நெனைக்க வச்சதே நான் தான். அந்த பிளான போட வச்சதே நான் தான் அப்படின்னு கர்மா செஞ்சு விட்டு போயிடும். நடந்திருக்கு. நீங்க கொஞ்சம் அனுபவப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். உங்க லைஃப்லயே அந்த மாரி தான் இருக்கும். நான் அந்த இடத்துல யோசிச்சதுனால தான் அது நடந்தது. நான் அப்படி யோசிக்கலன்னா அப்படி நடந்திருக்காதுன்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட்டு நமக்குள்ள இருக்கிற அந்த டார்க்னஸ நாம அக்செப்ட் பண்ணிக்கணும். அது இருக்கு. அத பார்க்கணும். அத புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம அதுக்கு தான் தன்னை அறிதல் ரொம்ப அவசியம். தன்னை அறிஞ்சிட்டு 2வது என்ன பண்ணணும்னா, தன் தலைவன அறிஞ்சுக்கணும். தன் தலைவன் யாரு? அவனோட தன்மை என்ன? அப்படின்னு புரிஞ்சுக்கினா தான் ஒரு முழு நம்பிக்கை வரும். இவ்ளோ பெரிய ஒரு ஆளு, இவ்ளோ ஒரு அன்பு செலுத்தக்கூடியவன் அப்படின்ற அந்த ஒரு தன்மை வரும். அப்பதான் அவனுக்கும் நமக்கும் உண்டான உறவு என்னன்னு தெரிய வரும். அவனுக்கும் நமக்கும் உண்டான உறவு என்னன்னு தெரிஞ்சுட்டு வந்ததுக்கப்புறம், அவனுக்கு தன்னை பிளஸ் தன் தலைவனுக்கு, அப்புறம் மற்ற உயிர்களுக்கு உண்டான உறவு என்னன்றது புரிய வரும். ஸோ, அப்போ அந்த 3 பேருடைய மற்ற உயிரும் நானும் அப்பதான் ஒற்றுமை. அப்போ நம்ம எல்லாருக்குள்ளயும் இவ்ளோ ஒற்றுமை இருக்கு. நம்ம இவ்ளோ காலமா பிரிச்சு, பிரிச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம் அப்டின்ட்டு. இறைவன் எனக்கு மட்டும் ஓர வஞ்சனை பண்றாரு அப்டின்னு நெனச்சது எல்லாமே அறியாமை தான். அவனுக்கு நான் பண்றேன், இவனுக்கு நான் பண்றேன்றது எல்லாமே அறியாமை தான்.
நான் பண்ணுறது எல்லாமே என்னுடைய ஒரு இதுக்காக தான் பண்ணுறேன், எனக்கு தான் நான் பண்ணிக்கிறேன்றது அப்போ தான் தெரிய வரும். சும்மா சொல்லுவாங்க, அன்பு காட்டுங்க ப்ரோ, அன்பு தான் ப்ரோ, எல்லாம் அன்பு தான் இதுன்ட்டு கேட்குற வரைக்கும் அது வந்து வெறும் தகவலாக தான் இருக்கும், இதுவாக தான் இருக்கும். இந்த புரிதலுக்குள்ளெல்லாம் நம்ம புரிஞ்சிக்க ட்ரை பண்ணும்போது கிடைக்கிற அனுபவம் தான் நம்மளை வந்து அந்த நிலைக்கு, அந்த ஒரு இயற்கையாக நமக்குள்ளேருந்து தானாக வெளிப்படக்கூடிய அந்த ஒரு அன்பு நிலைக்கு கொண்டு போவோம். அவனை நானும் ஒன்று தான், ஒரே உறவு முறை தான் தெரிஞ்சிட்டக்கப்புறம் அங்கே எப்படி போட்டி பொறாமை வஞ்சகம்லாம் வரும், பொய்மைலாம் வரும், வரவே வராது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இதெல்லாம் எப்போ நடக்கும்னா ஸ்டார்டிங் செல்ஃப் ரியலைசேஷன், தன்னை அறிந்துதல் தான் முதல் இது. ஓகேங்களா? ஸோ ஆத்ம விசாரம் பண்ணுங்கள், அங்கேருந்து தொடங்கி இங்கே போங்க. கர்மாவை குறைக்கணும்னா அதுக்கு ஒரே வழி ஜீவகாருண்யம் தான். ஈவன் வள்ளலார் சொல்வார், நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு பாவங்களை செஞ்சிருந்தாலும், நல்லா கேட்டுக்கோங்க, செஞ்சிருந்தாலும் பாஸ்ட் இது, இனிமேல் செஞ்சுட்டு அப்போ போயிடலான்றது கிடையாது. ஃப்யூச்சரை பற்றி நான் இங்கே சொல்ல வரல. இந்த இதை கேட்டுட்டக்கப்புறம் இருந்ததுனால் கழியுமே தவிர இனி இதை சாக்கா வச்சு சேர்க்கறதுக்காக இது கிடையாது இந்த வார்த்தைகள். ஸோ அப்போது எவ்வளோ செஞ்சுருந்தாலும் அதையும் மாற்ற முடியும், அதையும் கழிக்க முடியும். எப்போனா முழுமையான அந்த ஆன்மநேய ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் இருந்து அன்பு செலுத்தி மற்ற உயிர்கள் மீது நாம் கருணையோடு இருந்தால் இது பாசிபிள். மற்ற உயிர்கள் மீது இயல்பான அந்த அன்பும் கருணையும் எப்போ வரும்னா நம்மளுடைய தன்மையும் இறைவனுடைய தன்மையும் புரிஞ்சுக்கிட்டு அதோட நம்ம லைஃப்பை சிங்க் பண்ணி பார்த்து தெளிவு பெற்று மற்ற உயிர்களில் பார்க்குற அந்த ஒரு நிலைப்பாடுக்கு நம்ம போகும்போது தான் அது நமக்கு இயற்கையாக வரும். அங்கே பேதம்ன்றது வராது. அவனுக்கு செய்ப்பா, அவனும் நீயும் ஒன்று தான் அப்படின்னு நான் இப்போ சொன்னேன்னா, சரி பெரியவர் சொல்லிட்டாரு, என்ன சொல்ல வரல, மற்றவங்க சொல்கிறாங்கன்னு அப்படி சொல்ல வரேன், என்னையே எடுத்துக்காட்டாக வச்சு. எனக்கு அப்படி சொல்கிறாங்கன்னா நான் போய் சரி அவர் பெரியவர் சொல்லிட்டாருன்ட்டு போய் பண்ணுவேன். ஆனால் அவன் என்னுடைய ஒரு பந்தம், அவன் என்னுடைய ஒரு உறவு அப்படின்றது எனக்கு இப்போ தெரிய வந்ததுன்னா, அந்த பெரியவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் போய் அவனுக்கு என்ன தேவை, என்ன இதுன்றதை பார்ப்பேன், புரிஞ்சுப்பேன். அவனுக்கு ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா நான் போய் கேட்பேன், என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அவனுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்வேன். ஏன் அப்போ அந்த பெரியவர் சொல்லவே இல்லையே அப்படின்னா, ஏன்னா அந்த இடத்துல பந்தம்ன்றது தெரிய வந்தது. அந்த பந்தம் தான் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை அப்படின்ற வார்த்தையில் சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அதுதான் ஜீவகாருண்யத்தினுடைய அடிப்படை. ஸோ அந்த ஒரு பந்தத்தை நாம் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணணும். எப்போ? இந்த பிறவி உள்ள போதே அதை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணிடணும். காலம் உள்ள போதே அதை கொண்டு வந்துடணும்ன்ட்டு அதுதான் சொல்கிறாங்க. அதுக்காக தான் இந்த பிறவி. ஸோ அப்போது நம்ம இந்த நிலைப்பாடுக்கு நீங்கள் வந்து என்ன கேட்குறீங்கன்னா, ப்ரோ இவ்வளோ சொல்கிறீங்களே ப்ரோ, எனக்கு கர்மாவுக்கு ஒரு வழி சொல்லுங்க ப்ரோன்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இது வந்து எப்படின்னா, நீங்கள் ஒரே ஒரு இதுக்கு மட்டும் பத்தியத்தையும் மருந்தையும் கேட்குறீங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், முழுமையாகவே மரணமே தூக்கிடலான்றேன். மரணத்துலேருந்து வர்றது தான் இந்த சின்ன சின்ன நோய்கள், துன்பங்கள், இது எல்லாமே உடற்பிணிகள் எல்லாமே. நீங்கள் அந்த நோய்க்கு மட்டும் கேட்குறீங்க. நோய்க்கு முழு காரணமே, அந்த நோய் எங்கே கொண்டு போய் விடுதுன்னா முதுமை, இன்க்ளூடிங் முதுமை, மரணத்தில் தான் முடியுது. நாம் அந்த இது எல்லாம் எங்கே கொண்டு போய் சேர, அந்த முழுமையான அந்த ஒரு தீங்கியே நீக்கிட்டோன்னா, நீங்கள் எதுக்கு நடுவில் அப்பப்போ வந்து டாக்டரை பார்க்கணும், மருந்து சீட்டு வாங்கணும், மாத்திரை எடுத்துக்கணும் அப்பப்போ. ஒரேடியாக தூக்குங்கன்றேன். ஒரேடியாக நம்ம இந்த நிலைக்கு வந்துட்டா ஆன்மநேய ஒருமைப்பாடுக்கும் ஜீவகாருண்யத்துக்கும் இறைவன் மீது எப்போதும் உள்ள அந்த ஒரு அன்பு நிலைக்கும் நம்ம வந்துட்டோம்னா, அன்பு அரா நெஞ்சம், அந்த நிலைக்கு நம்ம இறைவன் மீது சொல்கிறேன், இறைவன் மீது அந்த அன்பும் மற்ற உயிர்கள் மீது கருணையும் போதும். எதுவாக இருந்தாலும் இதாகும், தெளிவு பெறும், உயிர் வளரும். உயிர் வளர வளர அதுக்கு ஞானமும் தெளிவும் கிடைக்கும். புரியுதுங்களா? அதுக்கு தான் ஜீவகாருண்யம். ஜீவகாருண்யம் சும்மா இதுக்காக இல்லை. ஸோ உங்கள் உயிர் வளருதுன்னா அதுக்குள்ளே இருக்கிற சிவமும் வளரும். அதுக்குள்ளே வெளிப்படுற சிவத்தினுடைய பிரகாசமும் பிரகாசிக்கும் ஒன்றுமும். ஏன்னா உயிருக்குள்ளே தான் இறைவன் இருக்கார், எங்கேயோ இல்லை. ஸோ அப்போ உயிரை வளர்க்குறதுக்கு என்ன பண்ணணும்? அன்பு தான் உயிரை வளர்க்கும். அன்பின் வழியது உயிர் நிலை அப்படின்னு வள்ளுவர் சொன்னது எல்லாமே அதுதான். எல்லாமே நீங்கள் வள்ளுவர், திருமூலர், வள்ளலார், மணிவாசகர் எல்லாருமே நீங்கள் எடுத்து சிங்க் பண்ணி பாருங்கள். ஒரே மைய கருத்து, மெய் ஒன்றே ஒன்று தான். அன்பு தான், கருணை தான், சிவகாருண்யம், தயவு தான். ஓகேங்களா? ஸோ அதில் நம்ம அடையிறதுக்கு என்ன வழின்ட்டு பார்த்துட்டோம். தன்னை அறிதல் தான் ப்ராசஸ். ஏன்னா அதுக்குமே வந்து சும்மா சொல்லிட்டு போகலை, இப்போ நான் பண்ணிடுங்க இதுதான் வழி ஆரம்பிங்கன்ட்டு.
அதுக்கும் வழி, உபாயம், பத்தியமும் எல்லாம் சொல்லியாச்சு. ஓகேவா? இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், போங்க, வழி உங்களுக்கு தானாக கிடைக்கும். உள்ளேருந்து அவர் உணர்த்துவார், உங்களுக்கு வழியும் இதையும் எல்லாத்தையும் அவர் காட்டுவார். எப்போன்னா நாம் அவரோட சிங்க் ஆகும்போது, அவரை புரிஞ்சு நடக்கும்போது, அந்த மாதிரி வகையில். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்மளை தெரிஞ்சுக்கணும். ஒரு பொருளை நம்ம இப்போ உங்களுக்கு கண்ணை கட்டிட்டு ஒரு தட்டில் வச்சு நான் சாப்பாடு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல டேபிளில் இருக்குது, சாப்பாடை எடுத்துக்கோ அப்படின்னு நான் சொன்னேன்னா, உங்களுக்கு டேபிளும் இதுவும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, உட்காருவீங்க, கண்ணை கட்டிப்பட்ட நிலையில் தடவி பார்ப்பீங்க. இங்கே இருக்குது உணவு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிடுவீங்க. எப்படி சாப்பிடுவீங்க? வெறும் உணவை அப்படியே கையில் எடுத்து சாப்பிடுவீங்களா? மாட்டீங்க. ஃபஸ்ட்டு அந்த தட்டை எடுத்து நீங்கள் சாப்பிடுவீங்க. தட்டு இப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் அதோட தன்மையை புரிஞ்சிக்க முடியும். நான் தட்டுன்னு சொல்ல வர்றது எதுன்னா, ஆன்மாவை சொல்கிறேன். ஆன்மாக்குள்ளே தான் இறைவன் இருக்கார். அந்த உணவு தான் இறைவன். ஸோ நீங்கள் வெறும் உணவு மட்டும் எடுக்க மாட்டீங்க, தட்டையும் தான் சேர்த்து எடுப்பீங்க. புரியுதுங்களா? அப்போ முதல்ல நீங்கள் என்ன தெரியும்னா, தட்டினுடைய தன்மை என்ன, தட்டு எங்கே இருக்குது, அதோடைய பக்குவத்தை புரிஞ்சாதான் அதுக்குள்ளே இருக்கிற இறைவனுடைய தன்மையை நீங்கள் உணர முடியும், சாப்பிட முடியும், உட்கொள்ள முடியும். புரியுதுங்களா? நம்ம தட்டையே புரிஞ்சிக்காம தட்டு மேலே இருக்க உணவு மட்டும் அடைஞ்சிடணும், சாப்பிட்டுடணும், ருசிச்சிடணுன்றது எந்த விதத்தில் நியாயம் கிடையாது. தட்ஸ் நாட் ஹவு இட் ஒர்க்ஸ். ஓகேவா? இதை இப்படி புரிஞ்சுக்கோங்க. இதை புரிஞ்சுருக்கோன்னு நான் நினைக்கிறேன். இந்த வகையில் பார்த்து நாம் போனோம்னா எல்லாமே புரிய வர ஆரம்பிக்கும், எல்லாமே தெரிய வர ஆரம்பிக்கும். வெறும் இது நீங்கள் கர்மாக்குன்னு வேணாம், ஆன்ம அளவில் முன்னேறணும். வெறும் கர்மாவை மட்டும் நான் குறைக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு கர்மாவை மட்டும் கூட எனக்கு பவர் இருக்குது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். சும்மா எடுத்து விட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் கர்மாவை நான் எடுத்துட்டேன். ஆனால் மாயை மலம்ன்றது ஒன்று இருக்கு, அதை யார் தீப்பா? 3 மலம் இருக்குல்ல, ஆணவ மலம், மாயை மலம், கர்ம மலம். அதான் கர்மா மலம். ஓகேவா? ஸோ உங்ககிட்ட இப்போ கர்மா மலத்தை மட்டும் நான் எடுத்து விட்டேன்னா, மாயை மலம்னு ஒன்று இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, மாயையில் மாட்டின்னுட்டு இருக்க வரைக்கும் நீங்கள் இன்னமும் மாயைக்குள்ளே போய் வினைகளை தான் செய்வீங்க, கர்மாவை தான் செய்வீங்க. மாயையில் மயங்கி ஏதாவது ஒரு விஷயத்தில் ஈடுபட்டால் அது இன்னமும் கர்மாவுக்கு தான் இட்டு செல்லும். ஸோ அப்போது இதுக்கெல்லாம் ஒரே வழி, ஞானமான பொருளான ஞானத்தை வச்சு அறிவை கொண்டு தான் அறியாமையை நீக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்போ அறிவான அவன் தாளை பிடிச்சி இது பண்ணுறது தான் அதுக்கு ஒரே வழி. சிவ என்கிலர் தீவினையாளர். முடிஞ்சு போச்சு, ஒரே வார்த்தை. இதுவும் திருமந்திரம் தான், என்னன்னு தெரியல, எல்லாமே இன்னைக்கு திருமந்திரமாக சிங்காது. ஸோ அப்போது சிவன் சொல்ல மாட்டாங்க, தீவினையாளர்கள் வாயில் சிவன் வராது. இப்போ நான் உங்ககிட்ட சொல்லலாம், இல்லை வேறு யார்கிட்ட கூட இதை கேட்குறவங்க நினைக்கலாம், சிவன் சொல்லுங்கள் உங்களுடைய தீவினை எல்லாம் கழியும்னா, அது கேட்ட உடனே இதெல்லாம் எப்படி கழியும் அப்படின்ட்டு. ஏன்னா உள்ள அவ்வளோ தீய வினை நம்ம சேர்த்து வச்சுருக்கோம். அந்த தீய வினையெல்லாம் இந்த வார்த்தைகளெல்லாம் சொல்லவே விடாது. முதல்ல உங்களை பற்றி இறைவனை நினைக்கவே விடாது. அந்த மாதிரி அது காரணம் என்னென்னா, நம்ம செஞ்ச வினைகள் அந்த மாதிரி. ஸோ அப்போது சிவ என்கிலர் தீவினையாளரால் சிவன் சொல்ல முடியாது. சிவ என்றிட தீவினை மாளும். சிவ அப்படின்னு எப்பவுமே என்று இருந்திட தீவினை மாளும். அவ்வளோதான். புரிஞ்சுதா? முடிஞ்சுதா? ஓகேவா? அதுக்கடுத்த வரி போகிறதா இருந்தால் அது இன்னும் வேறு லெவலுக்கு போகும். சிவ என்றிட தேவரும் ஆவர். ஸோ அந்த தேவர் நிலைக்கும் போக முடியும். புரியுதுங்களா? ஸோ அப்போது இதுக்கெலாம் ஒரே வழி, இறைவனோட அதை சிங்க் ஆகிறது தான். இறைவனை மீது அன்பு செலுத்தி பூர்வ மத்தியில் கவனம் வச்சு அவர் நாமத்தை சொல்லிக்கிட்டு மற்ற செயல்கள், எல்லா செயல்களும் செய்கிறது தான் இதுக்கான ஒரே உபாயம். அதுக்கு நம்ம தன்னை அறிதல் ரொம்ப அவசியம். அதையும் அவர் உணர்த்துறதும் அவரோட அருள் தான். ஸோ இதுதான் ப்ரோ, இதுதான் விஷயம். ஓகேங்களா? மாயையும் ஜெயிக்கணும். மாயையும் மயக்கிற தன்மை உடையது. அது அறிவை தான் மயக்குது. ஸோ அப்போ அந்த அறிவை மயங்காமல் இருக்கிறதுக்கும் நமக்கு அறிவு பொருளான இறை பொருள் தான் நமக்கு தேவை. அறிவே உருவான அவனுடைய அடிகள் தான் நமக்கு தேவை. எல்லாத்துக்குமே அவன் தான். மற்றபடி என்ன சொல்கிறது, இதுக்கு இவரை பாருங்கள், அதுக்கு அவரை பாருங்கள், இதுக்கு இது உபாயம், இது போய் இன்றைக்கி பண்ணிங்கன்னா, இல்லை இந்த கிழமையில் இதை பண்ணிங்கன்னா உங்கள் கர்மா குறைஞ்சிடும், இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா கர்மா, வாய்ப்பே இல்லை. அதுவுமே கர்மா தான். கர்மா பண்ணுறன்ற பேரில் நம்ம இன்னுமே நல்ல கர்மாவை சேர்த்துக்கிறோம். வாரியார் சொல்கிற மாதிரி ஆல்ரெடி பேட் கர்மான்றது இந்த சங்கிலி, புரியுதுங்களா? இந்த என்னது இரும்பால் போட்ட ஒரு சங்கிலி, புரியுதுங்களா?
ஆனால் இப்போ என்ன பண்ணுறோன்னா மாறா நம்ம வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் ஆன்மீகத்துக்கு வந்துட்டோம், இனிமேல் நம்ம கர்மா குறைஞ்சதுன்னு சொல்லிட்டு ஒன்றும் க சங்கிலிலாம் போயிடுச்சுன்னா ஒன்றும் இல்லை, நம்ம அந்த சங்கிலியில் எடுத்து தங்கத்தால் ஒரு சங்கிலியை மாட்டிக்கிறோம், அவ்வளோதான். என்னென்னா புண்ணியன்ற ஒரு கர்மாவை சேர்த்துக்கிட்டு வரோம். ரெண்டுமே சங்கிலி தான், புரியுதுங்களா? தங்கத்தால் போட்டாலும் விலங்கு விலங்கு தானே, அந்த மாதிரி தான் அவர் சொன்ன மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ அப்போது இதெல்லாம் குறையணும்னா ஒரே வழி தட் சிங்க்ரனைஸ் ஆஃப் லவ் அண்ட் கம்பேஷன், அவ்வளோதான். அது எதுவுமே கிடையாது. நன்றி நன்றி.